மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ்வலா என்ன அப்படின்னா, தலையில் அரிப்பு ஏற்படுவதை விட தலையில் ஒரு மாதிரி எரிச்சல், காந்தல் அப்படிலாம் சில பேருக்கு ஏற்படும். அது அரிப்பை விட ரொம்ப மோசமா இருக்கும். யாரோ நம்ம தலையில தீய கொளுத்தி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு. ஸோ அதற்குரிய காரணம் என்ன? பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு நிலையிலும் நம்ம எப்படி எதுக்கெல்லாம் நம்ம ஹோம் ரெமெடிஸ் பண்ணிக்கலாம், இல்ல எதற்கு நம்ம மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஸோ இது 3 முக்கியமான காரணங்கள் தான். ஸோ மாசா நம்ம பிரிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிளாசிஃபை பண்ணோம்னா 3 முக்கிய காரணங்கள். ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரும பிரச்சனைகள். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வெளிப்புற காரணங்களால இருக்கும். மூன்றாவது நரம்பு. இதை எல்லாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால சிலருக்கு ஏற்படும். அது மாதிரி சத்து குறைபாடு போன்றவற்றால ஏற்படும். ஸோ மேஜரா நிறைய பேருக்கு ஏற்படக்கூடியது சரும பிரச்சனை தான். சரும பிரச்சனை இருந்துச்சு, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன மாதிரி இருக்கும், எந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம அதை கையாளலாம் அப்படின்னு. ஸோ மேஜரா தலையில் அரிப்பையும் தாண்டி எரிச்சல் அதிகமா யாருக்கு இருக்கும் அப்படின்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு. அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னா, இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸை நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, தலையில சொரியாசிஸ் வந்துருச்சு, பொடுகு வந்துருச்சு அப்படின்னு. ஆனா இது எப்படி இருக்கும்னா தலை வரைக்கும் தான் இருக்கும், காது மடல் பின்னாடி இருக்கும். யூஸ்வலா நம்ம வேப்ப மரத்துல, முருங்கை மரத்துல எல்லாம் பிசின் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு செக்ரீஷனோட அப்படியே ஒரு கல்லு மாதிரி இருக்கும், கசிவோட கொஞ்சம் பொடுகாட்டம் பாறை பாறையா இருக்கும். ஸோ இதைதான் செபோரிக் டெர்மடைட்டிஸ். இது ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் இருந்ததுன்னா நம்ம தலையில என்ன தேய்ச்சோம் அப்படின்னா இன்னமும் அதிகமாக தான் ஆகும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருப்பவர்கள் தலைக்கு மேஜரா எண்ணெய் வைக்க கூடாது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு நார்மலாவே இந்த சீபம் செக்ரீஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்ப தினமும் அவங்க தலைக்கு குளிச்சுட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். செபோரிக் டெர்மடைட்டிஸ்க்குரிய சிகிச்சை என்னவோ அதற்குரிய சிகிச்சையை அவங்க மேற்கொள்ளலாம். கொஞ்சம் செபோரிக் டெர்மடைட்டிஸ்க்கு எண்ணெய் தேய்க்க கூடாதுனாலும் கொஞ்சம் டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு இருக்கு. ஸோ அது என்னன்னா ரொம்ப கிடையாது, ஒரு 3 சொட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10 ml ஆலிவ் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, கலந்து கொஞ்சம் குளிப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு இது பண்ணாங்கன்னா இது என்ன பண்ணும்னா அந்த ஒரு மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகி ஒரு மாதிரி பிசின் மாதிரி இருக்கும், அது உதிர ஆரம்பிக்கும். இது செபோரிக் டெர்மடைட்டிஸால தலையில எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து என்னன்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸ். ஸோ நிறைய பேருக்கு அது இருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலம் பாலமாக வெடிப்புகள் ஏற்பட்டு தலையில அரிப்பும் இருக்கும், எரிச்சலும் இருக்கும். ஸோ நார்மலா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொடுதலை தைலம் யூஸ் பண்ணலாம், இல்ல நல்ல மெடிக்கேட்டட் ஆயில் நம்ம சொரியாசிஸ்க்கு என்ன யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எரிச்சலும் குறைஞ்சிடும், அரிப்பும் குறைஞ்சிடும். அடுத்து மூன்றாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுவும் ஒரு வகை கரப்பான் தான். ஸோ இந்த இதுலயும் என்னன்னா எரிச்சல் இருக்கும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு நிறமா இருக்கும். எரிச்சல் இந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் தலையில வந்தாலும் சரி, இல்ல கால்கள் உடம்புல வந்தாலும் அந்த ஒரு எரிச்சல், தீ பத்தியது போன்ற எரிச்சல் இருக்கதான் செய்யும். ஸோ அவர்கள் நார்மலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர். ஸோ தயிரை கொஞ்ச நேரம் நம்ம வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாம நம்ம ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம முடியோட அந்த வேர் கால்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன குரு அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன ஒரு நமக்கு முகத்துல பிம்பிள்ஸ் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப இருக்காது, ஒரு டிராப் மாதிரி தான் இருக்கும். அந்த முடி வரக்கூடிய அந்த வேர்க்கால்கள்ல மட்டும் இருக்கும். இது யூஸ்வலா ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாபிதம். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். நார்மலா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சாலே அது கொஞ்சம் குறையும், வேப்பெண்ணெய் வச்சா அது குறையும். இருந்தாலும் உள் மருந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் மேஜரா நமக்கு சரும பிரச்சனையால வருது. இது இல்லாம பாத்தீங்கன்னா புற காரணங்களால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாம்பூஸ். சில பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும் பொழுது அது நம்ம ஸ்கால்பை ரொம்ப ட்ரை பண்ணி
அங்க ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்புவை நிறுத்திடணும். சல்ஃபர் ஃப்ரீ இந்த மாதிரி ஷாம்பூஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரிச்சல் தன்னால வந்து இது பண்ணிடணும். நம்ம யோசிக்கணும், இப்பதான் நமக்கு இருக்கு, இல்ல நம்ம தலை குளிச்ச உடனே தான் நமக்கு எரிச்சல் வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு காரணம் அப்படின்னு அர்த்தம். இது இல்லாம அடுத்த ஒரு புறக்காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக வெயில், பனி, அதாவது ரொம்ப அதோட எக்ஸ்போஷர் நம்ம தலையில அதிகமா படும் பொழுதும் எரிச்சல் ஏற்படும். ஸோ வெயில் இந்த மாதிரி படும் பொழுது என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, கூலண்டா நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீர்த்துவம் நம்ம உடம்புல இருந்து வெளியேறும். ஹைட்ரேட்டிங்க்கு யூஸ் பண்ணணும். அப்ப நீர்த்துவம் ஏற்ற நார்மலா வெறும் தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆட்டி அதை வந்து எண்ணெயை எடுத்து நல்லா ஸ்கால்ப்ல மசாஜ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் இல்ல ஓவரால் நைட் விட்டுட்டு காலையில வந்து குளிச்சிடலாம். இதே கூலிங் வேணும் அப்படின்னா கற்றாழை ஜெல் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour, அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது இந்த வெயில், பனி போன்றவற்றால நமக்கு அந்த மாய்ஸ்சர் சீரா இல்லாததுனால வரக்கூடிய அந்த எரிச்சலை வந்து அது கட்டுப்படுத்தும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு வேலைக்கு நான் சொல்லுவாங்க, டாக்டர் நான் திடீர்னு இப்போ ஒரு கடைக்கு நான் வேலைக்கு போனேன், அதுல இருந்து தான் எனக்கு எரிச்சல் இருக்கணும். அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா என்ன தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கோடு இருக்கும். அப்ப வந்து கொண்டை போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ நாள் ஃப்ரீயா விட்டவங்க கொஞ்சம் ஈஸியா பிளாட் போட்டவங்களுக்கு நல்லா இறுக்கி சீவி பிடிச்சு பிடிச்சு அவங்க கொண்டையை போட்டுட்டு போகும்போது ட்ராக்ஷன் அலோபீஷியான்னு சொல்லுவாங்க. இழுக்கும் பொழுது அந்த வேர்க்கால்கள்ல இருந்து முடி வந்து இதாகும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனாலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலையில வந்து எரிச்சல் ஏற்படும். அது மாதிரி ஹெல்மெட் போன்றது தொடர்ந்து உராய்வு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இதால இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கார்ஃப் இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதுதான் வந்து புற காரணங்கள். 3வது முக்கிய காரணம் தான் என்ன அப்படின்னா, சில இடத்துல ரூல் அவுட் பண்ணாமல் விடக்கூடியது. என்ன அப்படின்னா, நரம்புகளின் பாதிப்பு. இதுல என்ன அப்படின்னா பர்னிங் ஸ்கால்ப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மேற்சொன்ன எதுவுமே இருக்காது, தலையில எரியுது எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கால்பை பார்த்தா அவ்வளோ வந்து நீட்டா வந்து இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, ஒரு பொடுகு இருக்காது. சில பேருக்கு பேன் ஈறு இருக்கிறவங்க கூட அதுவும் புறக்காரணத்தால தான் வரும். அவங்களுக்கு எரிச்சல் இருக்கும். பேன், ஈறு, பொடுகு, தோல் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டா ஸ்கால்ப் இருக்கும், அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதையும் மீறி அவங்க தலையில எரிச்சல் இருக்கும். ஸோ அதற்கு காரணம் இந்த நரம்பு பிரச்சனை. ஸோ அப்ப நரம்புகளை தூண்டுவிக்கிற மாதிரி நம்ம மருந்து மாத்திரைகள் நம்ம எடுக்கும் பொழுது என்னன்னா அது சரியாயிடும். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, சில பேர் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எரிச்சல் எப்பவுமே இருக்காது. திடீர்னு ஒரு ஷார்ப்பா ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எரிச்சல் போகும்வாங்க. இன்னமும் நம்ம சரியா அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, நான் குனிஞ்சேன், நிமிர்ந்தேன், ஏதோ பெருசா வேலை செஞ்சேன்னா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் ஏற்படுகின்ற பொழுது இங்கிருந்து வரக்கூடிய நரம்புகள், யூஸ்வலா கைகள்ல மதமதப்பு ஏற்படுத்தும் பாத்தீங்களா, அதை போன்றே என்ன அப்படின்னா இங்க ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கும் சில நரம்புகள் போகும். ஸோ குனிஞ்சு நிமிந்து இது பண்ணும் பொழுது அது கம்ப்ரெஷன் ஆகும் பொழுது ஒரு ஷார்ப் ஒரு பவரோட என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல் வந்து ஏற்படும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதற்குரிய நம்ம வர்ம சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது அந்த தொந்தரவுகள் வந்து சரியாயிடும். 3வது முக்கியமான காரணம், அதாவது இந்த நரம்புகள்லயே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தனால சம்பந்தப்பட்டது. ரத்தனால ஆட்டோஇம்யூன் என்ன அப்படின்னா ஜெயின் செல் ஆர்டரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இங்க மேல ஸ்கால்புக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்க தடைப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரி ஆகும், எரிச்சல் ஏற்படும். இவங்களுக்கு குறிப்பா என்ன இருக்கும்னா, அதாவது இவங்களுக்கும் மேல சொன்ன மாதிரி அந்த சொரியாசிஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா சிஆர்பி மற்றும் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஸ்கின்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, பொடுகு ஈறு எதுவுமே இல்லை, சிஆர்பி அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜெயின் செல் ஆர்டரைட்டிஸ் அப்படிங்கக்கூடியது ஜிசிஏ அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புண்டு. ஸோ அதற்கு முறையான சிகிச்சை எடுக்கணும். இல்லைன்னா அது ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து அது பாதிப்படைய செய்யும். சத்து குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா விட்டமின் B12, ஜிங்க், விட்டமின் டி
இந்த 3 தான் மேஜர் ரீசனா இருக்கும். ஸோ சத்து குறைபாடுல விட்டமின் D3 இல்லைங்க, நான் வெயில் எல்லாம் இருக்கேன், பெருசா அப்படி எக்ஸ்போஸ் ஆகாம இல்லை அப்படின்னா அது இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து B12 அப்படிங்கிறப்ப சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறாங்க, இல்ல சைவம் மட்டும் சாப்பிடுபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் B12 சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்ப விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கணும். அசைவ உணவுகள்ல யூஸ்வலா விட்டமின் B12 இருக்கு. சைவ உணவுகளாக இருந்தது அப்படின்னா, சைவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க சப்ளிமெண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா ரொம்ப நாள் நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட முடியாது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணா முழு தானியங்கள் ஃபெர்மெண்ட் பண்ண கஞ்சி, ஸோ நம்ம அந்த கேழ்வரகு கூழ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வந்து பலன் வந்து தரும். அடுத்து ஜிங்க் சத்து ரொம்ப முக்கியம். செல்கள் அதிகமாக சேதமடையாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜிங்குக்கு நார்மலா விதைகள், இந்த பிளாக்ஸ் சீடு, பம்கின் சீடு, எள்ளு இந்த மாதிரி விஷயத்த நம்ம உணவுல சேர்த்து கொண்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு நான் கர்ப்பமான காலத்துல இருந்தேன், அப்ப சில பேருக்கு பிரெக்னன்சி அப்ப மட்டும் வரும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால. சில பேருக்கு என்னன்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய காலங்கள்ல வந்து ஏற்படும். ஸோ யூஸ்வலா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் குறையிறதுனால ஸோ அந்த நேரத்துல அவங்க எள்ளு சோயா போன்றவற்றை மெனோபாஸ் ஆகக்கூடிய காலங்கள்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த எரிச்சல் வந்து சரியாயிடும். அடுத்து சில பேர் சொல்லுவாங்க, குறிப்பாக இது பெண்களுக்கு என்ன அப்படின்னா, எனக்கு எப்போயோ ஒரு தடவை வருது, பீரியட்ஸ் ஆன 14 நாள்ல வருது, இல்ல பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அது அந்த ஹார்மோனை ஒற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்ப என்ன அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த ஃபர்ஸ்ட் 5 நாளுக்கு எள்ளுருண்டை எடுக்கிறது, 6வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் வந்து உளுந்தங்கஞ்சி வந்து எடுத்துக்கிறது, இல்ல 15ல இருந்து 28வது பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் வெந்தயக்களி வெந்தயக்கஞ்சி, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எரிச்சல் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். என்ன காரணங்களால எரிச்சல் இருக்குன்னு பார்த்து அதற்கு தக்க வகையில வந்து நம்ம வந்து சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும். ஆனா இந்த ஜெயின் செல் ஆர்டரைட்டிஸ் ஜிசிஏ இருக்கிறவங்க மற்றும் காலம் தாமதிக்காம உரிய சிகிச்சை மேற்கொண்டாங்க அப்படின்னாதான் அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர், அந்த இரத்த நாள பாதிப்பு மற்ற உறுப்புகளுக்கு நம்ம பரவாமல் வந்து தடுக்கலாம். ஸோ இந்த பதிவுல கண்டிப்பாக தலை எரிச்சலுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து விளங்கியிருக்கும். நீங்களே அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்ம எந்த நிலையில நம்ம சொன்ன அந்த 5 கட்ட நிலை அதுல எந்த இதுல இருக்கீங்க அப்படின்னு பார்த்து நீங்க உரிய சிகிச்சை எடுத்து தலை எரிச்சல் பாதிப்புக்குள்ளானவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளிவர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.